ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸோட எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே லூஃபி தான் கட்டுறாங்க. டேஞ்சர்னு ஒரு பாக்ஸ் எடுத்து வந்து வச்சுட்டு, கேஸ் இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. இது எல்லாரும் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா கேனான் பால்ஸ் இருக்கும். டே இது கேனான் பால்ஸ்னு சொல்லி நாமே சொல்லியிருப்பாளோ. அப்படியா, அப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து உசப் சொல்லுவான், நான் தாண்டா இதில் குறி வச்சு அடிக்க கரெக்டான ஆளு, ஏன்னா அந்த திறமை எனக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. இல்லை இதை நானே ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ நாமே சொல்லுவான், சவுத் சைடு வந்து இதை ட்ரை பண்ணு, அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஜோரோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது உனக்கு தெரியுமா, தெரிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஜோரோ எனக்கு என்னடா சொல்லி கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான் எப்போதும் போல. லூஃபி வந்து சரி ஓகே நம்மளே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் சைடு வச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான். இப்போ ஜோரோ வந்து தூங்கிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. அதுல இருந்து அவனோட பழைய சீன்ஸ்லாம் காட்டிட்டு இருப்பாங்க, அவனோட மெமரிஸ்லாம். ஜோரோ வந்து ஃபர்ஸ்ட் சின்ன பையலா இருப்பான், பொடி பையலா. அவன் வந்து எப்படி டோஜோல ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டோஜோக்குள்ள போயிட்டு நான் வந்து இங்க ஒருத்தவங்களை சேலஞ்ச் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். என்ன சேலஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்பானா. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா இந்த டோஜோ எனக்கு வேணும், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே உன் சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அப்பா நான் வந்து நினைச்சது நடந்துருச்சு, நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதோட குயினா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு பொண்ணை கூப்பிடுவாரா. அந்த பொண்ணு வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவான், இந்த பொண்ணு ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, ஸோ அதனால வந்து நீ பார்த்து தான் நீ தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அந்த பொண்ணு வந்து என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இல்லை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கான் நம்ம டோஜோக்கு, நீ என்ன ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பானா. ஜோரம் வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தது, பொண்ணு கூட நான் சண்டை பண்ணுவேன் அப்படின்னு. அதை பார்த்தோன்னு இன்னும் குயினா கடுப்பாயிருவா. அப்போவா சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜோரோ கேட்பான், இங்க இருக்க எல்லா ஷார்ட்ஸையும் நான் வேணா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. எத்தனை வேணாலும் எடுத்துக்க அப்படின்னா. வாயில 3 கையில 4 இந்த கையில 4 சொல்லி வச்சுட்டு இருப்பான். அப்ப வந்து டோஜோக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வணக்கம் தெரிவிப்பாங்க. அதுல ஒரு சோடை கீழே போட்டுருவான். அப்புறம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வணக்கம் வைப்பாங்க, அதுலயே ஒரு சோடை கீழே போட்டுருவான். அப்ப குயினா வந்து முன்னாடி நிறுத்தி வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து ஜோரோ வந்து கத்திட்டே அடிக்க போவோம். பட் அடி வாங்கிட்டு திருப்பி திருப்பி விடுவான். நான் சும்மா விட மாட்டேன்டா, இப்ப எப்படியாச்சும் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஸ்வாட் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக யூஸ் பண்ணுவான். ஆனா இதை பார்த்துட்டு குயினா, என்னடா உனக்கு டூ ஸ்வாட் சேல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இல்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைமு, ஸோ அதனால வந்து அதுல நீ தான் இப்ப அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஒரு அடி தான் அடிப்பா குயினா. நீ ஃபர்ஸ்ட் போய் கத்துட்டு வாடா குழந்தை அப்படின்னு சொல்லி அடிச்சிருவா. அவன் மூஞ்செல்லாம் ஜவந்து போயிரும் ஜோரோக்கு. இதை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பான். டேய் இவன் சரியான பொடி பையடா, நம்ம அளவு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. குயினா சொல்லுவா, டூ ஹவர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, நீலாம் வந்து இதெல்லாம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீ கத்துக்க வேண்டியது, நீ இப்போ வந்து கத்துக்க போற அப்படின்னு சொல்லி சீன் கட்டிட்டு இருக்கியா அப்படின்னுவான். ஜோரோ சொல்லுவான், நான் கண்டிப்பா கத்துப்பேன், கத்துட்டு வந்து உன்னை வந்து தோக்கடிக்கிறேன் வேணா பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்ப என்ன ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு கேட்பாளா. ஆமா நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாற்றுவேன், நான் வந்து உனக்கு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏன்னா இங்கேயே ட்ரைனிங் எடுத்து உன்னை வந்து தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஜோரோ கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஜோரோ தான் காட்டுவாங்க. ஜோரோ வந்து திருப்பி திருப்பி வந்து அடிச்சு அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான், எப்படியாச்சும் வந்து குயினாவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்லெல்லாம் வந்து வாயால இருக்க ட்ரை பண்ணுவான். எல்லாமே பண்ணி எப்படியாச்சும் அடிச்சு அவன் வந்து குயினாவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் வந்து ஓடுற ப்ராக்டிஸ்லாம் வரும், அதை ஒருத்தவங்க தூக்கிட்டு வேற ஓடிட்டு இருப்பான். அப்போ குயினா இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகேவா இந்த மேட்ச் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டியும் வந்து ஜோரோ ஒரே அடியில வந்து கவுத்துருவான். ஜோரோ வந்து இதெல்லாம் சரியில்லையே, என்னடா இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இதை பசங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஜோரோ ஒன்றும் வீக் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். அதே மாதிரி குயினாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஜோரோ வந்து குயினா கிட்டக்க கூட போக முடியல, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பசங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜோரோவும் வந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்பா வந்து இன்னைக்கு நீ தோத்துட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கேட்பாரா. பசங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்க மட்டும் உங்க பொண்ணுக்கு வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுக்கீங்களா உங்க பொண்ணுன்றனால அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அவன் சொல்லுவான், எப்படி ஜோரோ வந்து ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆகலோ அதே மாதிரி தான் வந்து குயினாவும் வந்து ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங் ஆகிறா, ஏன்னா இது வந்து அவ வந்து ஜோரோ வந்து ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா. ஜோரோ வந்து வெளியில போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு இருப்பான். அப்போ வந்து ஏன் 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 குயினாவை என்னால தோக்கடிக்க முடியல, நான் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணனே, நான் தான் இந்த வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட் ஸ்பாட்ஸ்மேனா இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த சீன் அவங்க அப்பா தான் கட்டுவாங்க. அவங்க அப்பாவும் இன்னொருத்தவரை உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் வந்து குயினா ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, ஜோரோன்ற பையன் வந்து நல்லா தான் வந்து வளர்ந்துட்டு வரான், இந்த டோஜோ வந்து அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. என்னது அவனுக்கு கொடுக்கணுமா, அப்ப நான் தான் வந்து பெஸ்ட் ஸ்பாட்ஸ்மேனா இருப்பேன், எனக்கு தான் இந்த டோஜோ அப்படின்னு சொல்லி குயினா வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. நான் கண்டிப்பா வந்து பெஸ்ட் ஸ்பாட்ஸ்மேனா ஆவேன், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. குயினா பொண்ணுங்களால இது ஆகவே முடியாது என்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்டுட்டு குயினா வந்து ஷாக் ஆயிடுவா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு திருப்பி வந்து ஜோரோ காட்டுவேன். ஜோரோ வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பா. இதோட வந்து இன்னைக்கு நைட்டு வந்து சேலஞ்ச் பண்ணி அவனு குயினாவை இந்த மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ குயினா உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு நீங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜோரோ கேட்பானா. இல்ல நான் சும்மா தான் இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா. நான் அவனை சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன்,
இந்த சேலஞ்சை வந்து நான் உன்னை ஜெயிச்சே ஆவேன், ரியல் ஸ்வாட வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சோரா கேட்பான், உன்கிட்ட வந்து ரியல் ஸ்வாட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கு, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை போய் எடுப்பான். அந்த ஸ்வாடு தான் வந்து லெஜெண்டரியில வரும். ஸ்வாடு பேர் வந்து வானோ இச்சி மூஞ்சி ஸ்வாடு. அதை எடுத்துட்டு வந்து ஜோரோ கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பா. ஜோரோ வந்து டூ ஸ்வாட் சைடில் வந்து நின்றுட்டு இருப்பான். எப்படியாச்சும் வந்து குயினாவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அட்டாக் பண்ண போவான். ஈக்குவலா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, என்னமோ பவர் ஈக்குவலா இருக்கிற மாதிரியே. கடைசியில பார்த்தா வந்து ஜோரோட்ட கேட்பாவ, என்ன 2 ஸ்வாடை வச்சு சண்டை போட கஷ்டமா இருக்கா, வெயிட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பா. வாயை மூடு, நீ சண்டையே போடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஜோரோ வந்து டாச் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். கடைசியா வந்து ஒரு அட்டாக்ல வந்து ஜோரோட கத்தியை தட்டி விட்டுருவா. கத்தியை தட்டி விட்டோன்னா வந்து ஜோரோ வந்து கீழே விழுந்துருவான். கொல்ல போகாம பக்கத்துல கத்தி வச்சு, நான் தான் இப்ப ஜெயிச்சேன், இந்த வாட்டி நீ தோத்துட்ட, நீ வீக்குதா அப்படின்னு சொல்லியிருப்பாளா. உடனே வந்து ஜோரோ அழுவ ஆரம்பிச்சிருவான். நான் எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்றது, உன்னை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு பாக்குறேன், பட் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து குயினா சொல்லுவா, இல்ல நான் தான் வந்து அழுவணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன் நீ அழுவணும், நான் தானே தோத்தேன், நான் தான் அழுவணும்னு சொல்லியிருப்பாளா. இல்ல, பொம்பளையா பிறந்தாலே வந்து இப்படிதான் ரொம்ப கஷ்டப்படணும், நீ வந்து பையனா பிறந்ததுக்கு ரொம்ப லக்கியா இருக்க, ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு வந்து இருக்க இருக்க வந்து என்னோட ஸ்வாடோட லெவல் எல்லாமே வந்து கம்மியாகும், பட் பசங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா. எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும், இதனாலேயே வந்து நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக ஆக முடியாது, இதுக்கு மேலே வந்து நீ தான் வந்து பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஜோரா கத்த ஆரம்பிச்சிருவான், என்ன சொல்ற, நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற, உன்னோட ஸ்கில்லை பார்த்து தான் நான் உன்னோட ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு உன் கூட போட்டி போட்டுட்டு இருக்கேன், இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா, நீலாம் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல, ஸ்கில்லு தான் முக்கியம், நம்ம உடம்பு இப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் கிடையாது, யார்கிட்ட அதிக ஸ்கில் இருக்கோ அவங்க மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து நீ தான் வந்து பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும், நானும் வந்து உன் கூட சேர்ந்து நானும் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே வந்து நெக்ஸ்ட் சீன் வந்து டோஜோவை காட்டுவாங்க. டோஜோல வந்து குயினா வந்து எல்லாத்தையும் போட்டு பழந்து வாங்கிட்டு இருப்பா. என்ன அடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே பார்த்து ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஜோரோ ட்ரைனிங் காட்டுவாங்க. ட்ரைனிங் வாயில டம்பிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஹெவியான ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருப்பான் ஜோரோ, எப்படியாச்சும் 3 ஷார்ட்ஸ் கத்துக்கிட்டே ஆகணும்ட்டு. அப்ப பார்த்தா 3 பசங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்களா, என்னடா இங்க பாக்குறீங்க, போய் ட்ரைனிங் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப குயினா செத்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம 3 பேரும். இதை கேட்டு ஜோரோ வந்து, என்னடா நேத்து தான் சண்டை போட்டோம், அதுக்குள்ள என்னடா ஆச்சு குயினாக்கு, அப்படின்னா அவன் அரண்டுருவான். அதோட எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு குயினா வந்து போய் தேடி போயிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து அவங்க அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜோரம் வந்து மனசுல நினைச்சிட்டு இருப்பான், குயினாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஒரு ஸ்வாட் எடுக்க போயிட்டு வந்து ஸ்கிப்ல இருந்து வந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ப்ராமிஸ் பண்ணாவன், குயினா கண்டிப்பா நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. டோஜோக்கு வந்து பார்த்தா அவன் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து கண்ட மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிச்சு எல்லாத்தையும் மேட்சை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். நான் வந்து குயினாவோட பெஸ்டா இருக்கணும், நான் தான் வந்து பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் எடுப்பான். அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஹெவியான ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் குயினோட அப்பா பார்த்துட்டு, ஓகே பையன் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு 3 ஷார்ட் சைடில் வந்து நிறைய ட்ரைனிங் எடுப்பான். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து, நான் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறேன், என் ட்ரைனிங் எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாங்களா. சரி ஓகே தனியா பேசுவேன் சொல்லி தனியா பேசிட்டு இருப்பாங்க. நீ குயினாவோட அளவுக்கு ஈக்குவலா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா குயினாவை நான் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணல, என்னாலதான் குயினா செத்து போனா, ஒரு பொண்ணால வந்து பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆக முடியாதுன்னு நான் நினைச்சேன், அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஜோரோ சொல்லுவான், குயினாவோட ஸ்வாட் மட்டும் என்கிட்ட வந்து கொடுக்க முடியுமா, ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்வாட் வந்து குயினாவை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், நான் எப்போதும் குயினா கூட இருந்து நான் வந்து என்னோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், அதனால குயினோட ட்ரீமும் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாமே அழுதுகிட்டு தான் சொல்லிட்டு இருப்பான், ஏன்னா குயினா வந்து அந்த அளவுக்கு மிஸ் பண்றான். நமக்கு ரைவலா இருந்தா எந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ அதே மாதிரி தான் அவனும் கத்த ஆரம்பிச்சிருவான், நான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து அவங்க அப்பாவும் வந்து சரி ஓகே குயினோட ஸ்வாடை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறமேட்டு உடனே எங்க அப்பா சொல்லுவாரு, சோரோ இதுல வந்து குயினோட ஸ்பிரிட் இருக்கு, இதுல வந்து எங்களோட டோஜாவும் இருக்கு, ஸோ அதனால நீ இதை வந்து தாராளமா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி ஓகே சென்சே, நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன், குயினோட இதை வந்து நான் வந்து கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன், பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா அவன் இந்த வேர்ல்டுலயே நான் எடுத்துக்கிறேன் சென்சே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு 8 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. 8 வருஷம் கழிச்சு சோரோ வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து அசால்ட்டா 3 ஷார்ட் சேல் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் உடச்சி இதெல்லாம் காட்டுவாங்க. கரெக்டா ஸ்லைஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நீ கண்டிப்பா வெளியில போறியா அப்படின்னு சொல்லி சென்சே கேட்டு இருப்பாரு. ஆமா சென்சே அப்படின்னு சொல்லிட்டு குயினாக்கு வந்து ஊதுபத்தி எடுத்து வைக்கிறத காட்டுவாங்க. ஓகே சென்சே நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பெஸ்ட்டா வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. கண்டிப்பா என் புகழ் வந்து வரும் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் அப்படியே வந்து நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் காட்டுவாங்க போட்ல. என்னடா சவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்த்தா வந்து லூஃபி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து உசப் சொல்லுவான், லாங்ல இருக்கிறத நான் அட்டாக் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் அட்டாக்ல வந்து அந்த மலையவே கவுத்துருவான்.
இது எல்லாத்தையும் வந்து ஜோரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி சொல்லுவான், சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து உசப் சொல்லுவான், நான் தான்டா பெஸ்ட் ஸ்னைப்பரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேடா, நம்ம டீம்ல வந்து பெஸ்ட் ஸ்னைப்பர் நீ தான்டா, நீ மட்டும்தான் இருப்ப, ஏன்னா செமையா வந்து குறி வச்சு அடிக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாளா. உசப் வந்து ஆமாமா நான் தான் வந்து பெஸ்ட் ஸ்னைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து கிராண்ட் லைனுக்கு நம்ம போனோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமே சொல்லிட்டு இருப்பா. ஓ குக்கா, ஆனா நம்மளுக்கு வந்து மெஜிஷியன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். உசப் கத்த ஆரம்பிச்சிடும், எதுக்குடா மெஜிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லூஃபி சொல்லுவான், இல்ல நம்ம வந்து எல்லா இடத்துக்கு போகும்போது வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். வெளியில எவனோ ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேய் வெளியில வாங்கடா, பைரட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லூஃபி வெளில போவான். வெளில போயிட்டு வந்து அவனையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இந்த சவுண்ட் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜோரா வேற யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து இது எல்லாத்தையும் வந்து உசோப்பும் நாமையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் சொல்லுவான், என் ஃப்ரெண்டை தான்டா நான் காப்பாற்ற வந்தேன், யாரா என் ஃப்ரெண்டை அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. என் ஃப்ரெண்டுக்கு வந்து நீதி கிடைச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஆனா வந்து ஜோரோக்கு வந்து சந்தேகமா இருந்துச்சு, சவுண்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், யாருன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்க ஆரம்பிப்பானா. ஜோரோ வந்து டே ஜானி நீயான்னு கேட்டுட்டு இருப்பான். பிக் ப்ரோ ஜோரோ நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பானா. ஜோரோ காட்டுவாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பை கைஸ்.